நெடியோன் வணக்கம். இன்று வெம்பக்கோட்டையில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டியர்கள் காலத்திலேயே அவர்களின் படைகளுக்கு நிழல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை தான் காண இருக்கின்றோம். வெம்பக்கோட்டையிலிருந்து சிவகாசி செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆலமரம் காணப்படுகின்றது. வெம்பக்கோட்டை மிக பழமையான ஊர். இங்கு பாண்டியர்களின் மிக பழமையான கோட்டை ஒன்றும் இருந்திருக்கின்றது. அதே போன்று சோழர்களின் ஆட்சி காலத்திலும் அவர்களின் கீழ் இந்த பகுதி இருந்திருக்கின்றது. வெம்பக்கோட்டையில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இங்கு ஒரு விநாயகர் கோவில், அதாவது பிள்ளையார் கோவில் காணப்படுகின்றது. அந்த பிள்ளையார் கோவிலுக்கு ஆனது ஒரு ஆலமரத்தடியில் அந்த பிள்ளையார் கோவில் காணப்படுகின்றது. எனக்கு பின்னாடி தான் அந்த பிள்ளையார் கோவில் காணப்படுகின்றது. இதன் விழுதுகளானது சாலையில் அந்த பக்கத்திலும் சென்று இங்கே பார்த்தால் தெரியும், லாரி கடந்து போகுது. அங்கேயும் விழுதுகள், அதாவது முளைத்து மரமாக, அதாவது கிளையில் மரமாக இப்பொழுது காணப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்த மிக பழமையான ஒரு ஆலமரமாக இருப்பதற்கான வாய்ப்பு. பல 100 கிளைகளை கொண்டதாக அது காணப்படுகின்றது. இது வைப்பாற்றின் கரையில் அமைந்துள்ளது. அந்த ஆலமரத்தின் கீழ் பல கடைகளும் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஆலமரங்கள் வைப்பாற்றில் பல இடங்களிலும் அதன் கரைகளில் நெடுக காணப்படுகின்றன. இது பாண்டியர்கள் காலத்திலேயே அவர்களின் படைகளுக்கு நிழல் கொடுத்த ஒரு ஆலமரமாக இருந்திருப்பது நமக்கு பெருமை அளிக்கின்றது. இதன் வயது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்ததாக தெரிகின்றது. இது கங்கன்செவல் செல்லும் சாலை நான் நடந்து கொண்டிருப்பது. அந்த சாலையானது சிவகாசி சாத்தூர் செல்லும் சாலை. அந்த முக்கோண பகுதியில் இந்த ஆலமரம் காணப்படுகின்றது. மிகப்பெரிய ஆலமரமாக இது கிளைகளானது வேர்களும் காணப்படுகின்றன. பல 100 விழுதுகளை கொண்ட மிகப்பெரிய மரமாக இது இருக்கின்றது. விஜய கரிசல் குலத்தைச் சேர்ந்த, இன்று அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வரும் விஜய கரிசல் குலத்தைச் சேர்ந்த மக்களால் இந்த கோவிலானது வழிபடப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு அந்த ஊருக்கு சொந்தமான கோவிலாக இருக்கின்றது. இதன் விழுதுகளுக்கு பாதுகாப்பாக இந்த பிரம்மானது வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த விழுதுகள் பல இடங்களிலும் பாதுகாப்பாக வளர்க்கப்படுகின்றன. இங்கேயும் பல விழுதுகள் காணப்படுகின்றன. இந்த பகுதியில் குளம் ஒன்றும் காணப்படுகின்றது. அந்த குளத்தின் கரையில் தான் இந்த மரமானதும், அதே போன்று இந்த பிள்ளையார் கோவிலும் விநாயகர் கோவிலும் காணப்படுகிறது. இந்த பிள்ளையார் கோவில் ஒருவேளை இந்த மரத்தின் கீழ் அமைந்திருப்பதால் இந்த மரம் தப்பித்ததா என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் இந்த இடங்களில் ஏராளமான ஆலமரங்கள் இருந்திருக்கின்றன. இந்த ஒரு ஆலமரம் மட்டும்தான் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. மிக பழமையான ஆலமரமாக இருக்கின்றது. இதன் கீழே ஒரு சாலையே கடந்து செல்கின்றது. அதில் வாகனங்கள் தொடர்ந்து எங்கே சென்று கொண்டே இருக்கின்றன. அப்படி இருந்தும் இந்த ஆலமரம் மிக நல்ல முறையில் இன்று இருக்கின்றது. இவ்வாறான ஆலமரங்களை நான் ஆப்பிரிக்க பகுதியில் தான் நாம் செய்தியில் பார்த்திருப்போம். ஆனால் நம்ம ஊரிலேயே ஒரு ஆலமரத்தின் உள்ளே புகுந்து வாகனங்கள் செல்கின்றன. அந்த இடத்தில் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு செய்தி என்னவெனில், அந்த மரம் வெட்டப்படாமல் சாலை அமைக்கப்பட்டதுதான் ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. அவ்வாறான அந்த பொறியாளர்களை நாம் வணங்க வேண்டும். அவ்வாறு திட்டம் தீட்டிய அந்த நபர்களுக்கும் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். ஏனெனில் பல இடங்களிலும் மரங்களை வெட்டிதான் சாலை அமைக்கப்படுகின்றன. இந்த சாலை இந்த மரத்துக்கு கீழேயே, மரம் வெட்டாமலேயே அதன் விழுதுகளின் கீழ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கின்றது. வைப்பாற்றின் கரையில் வெம்பக்கோட்டை 10,000 ஆண்டுகளாக தமிழர்கள் வசிக்கும் நகர். இதை பற்றி ஏராளமான பதிவுகள் நமது காணொலியில் வெளியிடப்பட்டுள்ளன. பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். பல இடங்களிலும் இதன் விழுதுகள் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அது மரமாக வளர்வதற்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றது அங்குள்ள மக்களால். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நான் பழனிக்குமார் மாடசாமி.